வணக்கம். மேஷம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் நல்ல மனதை சிலர் பலவீனமாக எண்ணினார்கள். அதுவும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். மேஷம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் பலத்தை இழந்ததால் தோற்பது கிடையாது என்பதை இப்பொழுதாவது உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு வைத்து சில விஷயங்களை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இந்த விதமான பாடங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிறையவே நடந்திருக்கும். மாறாக தங்களுடைய நல்ல மனதை தவறான மனிதர்களிடம் காட்டியதால் மட்டுமே நீங்கள் காயமடைந்து போனீர்கள். உங்களுடைய நல்ல குணத்தையும் யாருக்காவது ஏதேனும் பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பணத்தை கொடுக்க வேண்டும், யார் ஒரு 10 நபர்கள் செல்கிறார்கள், அனைவரும் டீயோ காப்பியோ எல்லா விதமான செயல்களையும் செய்திருப்பார்கள். ஆனால் அந்த 10 நபர்களில் நீங்கள் மட்டும்தான் முன்னோடி நபராக போய் பணத்தை கொடுப்பது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதனை பார்த்து உங்களை சில நபர்கள் இன்னும் பயன்படுத்தி கொண்டே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். ஆனால் சில மேஷம் ராசிக்காரங்க இது போன்ற சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களிலும் அதிகமாகவே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த நபரிடம் பணத்தை செலவழிக்க வேண்டும், எவரிடம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டு அறிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய இயல்பை உதவி செய்வது, யாராவது கஷ்டத்தில் இருந்தால் ஓடி செல்வது, யாராவது உதவி கேட்டால் முடிந்தவரை கைவிடாமல் கூடவே நிற்பது. அந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்றாலும் பழகிவிட்டார்கள், நம்மளை தேடி வந்து விட்டார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காகவே அவர்களை தேடி எப்பொழுதுமே நீங்கள் ஓடுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். இந்த குணம் பலருக்கு மதிப்பாக தோன்றியிருக்கலாம். ஆனால் சிலர் அதனையே உங்களுடைய பலவீனமாகவும் நிச்சயமாக பார்த்தார்கள். நீங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் உங்களை பயன்படுத்திய நபர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருப்பார்கள். ஒரு காலத்தில் உங்களுக்கே தேவை இருந்த பொழுதும் மற்றவர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வாய்ப்பையும் விட்டு கொடுத்த ஒரு அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் சிக்கலில் இருந்தபோது அதே மனிதர்கள் அமைதியாக உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அப்போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட வழி உதவி செய்வதற்காக மட்டும் கிடையாது. நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையை அந்த ஒரு நாளில் என்ன இப்படி ஆகிவிட்டது, அவர்கள் மீது நான் என்னென்னமோ நம்பிக்கை வைத்தேன், இவர்களை இப்படி செய்து விட்டார்களே, ஒரு நிமிடம் கூட நம்ம செய்த உதவிகளை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லையே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய நாட்களும் நேரங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யும். இன்னும் சிலர் இருப்பார்கள், உங்களுடைய அமைதியை பயமாக அவர்கள் நினைத்திருக்கலாம். சிலர் உங்களுடைய பொறுமையை கூட பலவீனமாக எடுத்திருப்பார்கள். சிலர் உங்களின் அன்பை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் நீங்கள் அமைதியாக விலகிய போது தான் உங்களின் மதிப்பை அவர்கள் உணர்வார்கள். அதுவரைக்கும் நீங்கள் அருகில் இருக்கும் வரை நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தீர்கள் என்பதை அவர்கள் முழுமைக்கும் அறிந்திருக்க மாட்டார்கள். நீங்கள் அருகில் இல்லாமலோ அல்லது சிலருடைய வாழ்க்கையை விட்டு போகும் பொழுதோ மட்டுமே தான் உங்களுடைய அருமை பெருமைகள் அவருடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவர்கள் உங்களை ஒரு பயனற்ற நபர்களாகத்தான் அவருடைய வாழ்க்கைக்குள்ள வைத்திருப்பார்கள். ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று போனால் அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லை என்றாலுமே நீங்கள் இறுதி வரைக்கும் கூடவே இருந்து கை கொடுப்பதை பார்த்து அவர்கள் உங்கள் மீது ஆச்சரியப்படுவார்கள். அந்த ஒரு நேரத்தில் மட்டுமே தான் அவர்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல நீங்கள் யாருக்கும் தீமை நினைக்காத ஒரு நபர்கள். ஆபத்து என்று வந்தால் எதிரிக்கும் உதவக்கூடிய குணம் கொண்டவர்களும் நீங்கள் தான். உங்களின் இந்த மென்மையான தாராள குணம் கொண்ட நல்ல மனதையே உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பலவீனமாக பார்த்து உங்களை இன்னமும் அவர்கள் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்ட நேரங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு நல்ல மனதை அனைவரிடமும் நீங்கள் காட்டக்கூடாது. ஒரு சில நபர்களிடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும். இவனிடம் எப்படி பேசினாலும் காரியம் முடிந்த பின் 2 வார்த்தை உருகி பேசினால் ஏமாந்து விடுவான் என்று உங்களை மிக எளிதாகவே அவர்கள் கணித்து வைத்திருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு எது நடந்தாலும் யாரை எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்பதில் ஒரு கவனம் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள வேண்டும். உங்களுடைய நல்ல குணத்தை பயன்படுத்தி தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்து கொண்டு வேலை முடிந்ததும் உங்களை கறிவேப்பிலையாக தூக்கி எறிந்த நபர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருப்பார்கள். அதனையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நீங்களே நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கத் தொடங்கும். அதே போல மேஷம் ராசி என்பர்களை, நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமே தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் இப்பொழுது குறையும். நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்த கணவன் மனைவிகளும் குழந்தை
குழந்தைகளும் பெற்றோர்களும் இப்பொழுது பேசிக் கொள்வீர்கள். குழந்தைகளால முடிந்த ஒரு உதவிகளையோ அல்லது தனியாக ஒரு தொழிலையோ தொடங்குவதற்கான ஒரு நாளாகவும் இது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறிவிடும். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். பேச்சினால் எல்லா விதமான விஷயங்களையும் தீர்த்துவிடலாம் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். அந்த நபர்களை நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு ஏதேனும் உதவியோ கஷ்ட காலத்திலோ அவர்கள் நிச்சயமாக உங்களை தேடி வந்து உதவியும் செய்வார்கள். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகுது. உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் மேம்படத் தொடங்கும். வர்த்தக பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் உண்டாக்கி உங்கள் வாழ்க்கையை அது மென்மேலும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டு நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நண்பர்கள் மூலமா எதிர்பாராத உதவிகள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். கடந்த காலங்களில் நட்பால் ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கைக்குள்ள இப்போது உண்மையான நட்பின் பலன் என்னவென்று புரிய ஆரம்பிக்கும். நல்ல மனிதர்களும் நல்ல நண்பர்களும் வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரியாமல் அனைவரின் மீதும் நான் வைத்திருந்த ஒரு கூற்று இந்த ஒரு நாளில் தவறாகி விட்டதை என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பழைய நண்பரோ அல்லது புதிய தோழமையோ உங்களுக்கு ஆபத் பாந்தவமாக வந்து உதவி செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்க தொடங்கும். அது பண உதவியாகவோ தொழில் வாய்ப்பாகவோ அல்லது ஒரு நல்ல ஆலோசனையாக கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த உதவி உங்களுடைய வாழ்வின் ஒரு பெரிய முடக்கத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து மீண்டும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உலகில் இன்னும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். ஆனால் நீங்கள் சந்தித்த மனிதர்கள் எல்லாமே உங்களை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக மட்டுமே தான் இத்தனை நாட்களும் இருந்தார்கள். வாழ்க்கையில எல்லா உதவிகளும் குடும்பத்திலிருந்தே வரவேண்டியது என்பது கிடையாது. சில நேரங்களில் உண்மையான நண்பர்கள் தான் மிகவும் கடினமான நேரத்தில் நமக்கு துணையாக நிற்பார்கள் என்பதை இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு சில நேரங்களில் தவறான சில முடிவுகளையோ உதவிகள் கூட செய்யாமலோ போகலாம். அதனால் அந்த ஒரு நேரத்தில் அவர்களை நம்ம தவறாக எண்ணக்கூடாது. அவர்களுடைய சூழ்நிலைகள் அப்படி என்று நினைத்துவிட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு நீங்கள் கடந்துவிட வேண்டும். ஆனால் நீங்கள் அதனை மனதிற்குள்ளே வைப்பதாலேயே சில உறவுகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கும். இனிமேலாவது அந்த ஒரு தவறை நீங்கள் செய்யாமல் இருந்து பாருங்கள். மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு காலத்தில் யாருக்காவது செய்த சிறிய உதவி பின்னர் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கே திரும்ப வர கைகூடும். ஒரு ஆலோசனையோ ஒரு அறிமுகமோ ஒரு வேலை வாய்ப்போ அல்லது ஒரு ஊக்க வார்த்தையோ இவற்றில் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த திருப்பமாக இப்பொழுது மாறத் தொடங்கும். அதனாலேயே நல்ல உறவுகளை மதித்து வைத்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். வாழ்க்கை சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாகவே புதிய கதவுகளை திறக்கும் என்பதை உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்குள்ள உணர்த்தும். இது உணர்த்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.